தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையின் இரு தலைப்புச் செய்திகள். காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட தொலைபேசி அழைப்பு தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்துடன் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதனால் உரிய பாதுகாப்பை வழங்குமாறு கோரி பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு தேசபந்து தென்னக்கோன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் போதைப்பொருள் வர்த்தகரான கஞ்சிப்பானை இம்ரானினால் தேசபந்து தென்னக்கோனை கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்த வாரம் தனது வளாகத்தை முன் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பதிலளிக்கப் போவதில்லை என்று கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அப்பாவி மக்களை போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது மற்றும் நிதியுதவி செய்தது யார் என்பது ஒரு ரகசியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போராட்டத்தில் பங்கேற்றிய பெரும்பாலான மக்களுக்கு எதற்கு அங்கு வந்தார்கள், ஏன் அங்கே இருந்தார்கள் என்பது கூட தெரியாது என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் அமைதியான மற்றும் சகோதரத்துவ மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் போராட்டங்களை நடத்துவது உட்பட எந்த ஒரு நடவடிக்கையிலும் பாகிஸ்தான் பங்கேற்க விரும்பவில்லை என்று செய்தி தொடர்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக தேர்தல் சட்டத்தின் விதிகளின்படி விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு நிறுவன தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்று தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், மேலதிக வகுப்புகள், ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்குவது அவசியமானது எனவும் தெரிவித்துள்ளார். ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக 24 மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் 5, 6, 7ஆம் தேதிகளில் நிறுத்தப்படும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. பதில் குடிவரவு குடியகல்வு ஆணையாளர் நாயகம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அத்துடன் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பதில் குடிவரவு குடியகல்வு ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைபெறும் அதே வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணிக்கை பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஊடகம் ஒன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைத்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொகுதி வாரி அடிப்படையில் நடைபெறுவதால் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்திற்கும் பல தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நிலையங்களின் தூரம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சபரகமுவ பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக 3 அடங்கிய விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் AAY அமர்சிங்க தலைமையில் குறித்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த மரணம் தொடர்பில் இதுவரை 16 மாணவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மரணம் குறித்து விசாரிப்பதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினாலும் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையின் அம்பலாங்கொடை கொஸ்கொடை பிரதேசத்தில் போலீஸ் தடுப்பு கூண்டில் இருந்த இளைஞர் ஒருவர் மர்மமாக உயிரிழந்துள்ளார். கொஸ்கொடை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கடுமையாக போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரது குடும்பத்தினரை போலீசாரிடம் குறித்த இளைஞரை ஒப்படைத்துள்ளனர். குறித்த இளைஞரை போலீசார் மூலம் புனர்வாழ்வுக்கு அனுப்புவதே குடும்பத்தினரின் நோக்கமாக இருந்துள்ளது. எனினும் நேற்றிரவு கொஸ்கொடை போலீஸ் நிலைய தடுப்பு கூண்டில் இருந்த இளைஞன் திடீரென்று சுகவீனமுற்ற நிலையில் பலப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் சிகிச்சை பலனின்றி குறித்த இளைஞன் நேற்று உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் ஒப்படைத்த இளைஞன் மீது போலீசார் மேற்கொண்ட கடுமையான தாக்குதல் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். அகங்கம தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள தொடர்ந்து கடவையில் முச்சக்கர வண்டியொன்று தொடர்ந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது.
இந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பெலியதவிலிருந்து அனுராதபுரம் மற்றும் வவுனியா நோக்கி பயணித்த தொடருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் 62 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி மூலமாக 1242 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் அது 8% அதிகரிப்பாகும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சேவை ஏற்றுமதியில் 665 அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளதுடன் 6.5% அதிகரிப்படைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த மாதத்தில் வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதியில் 1637 அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு கொழும்பு பங்குச்சந்தை மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் 6ஆம் தேதியில் 12:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. தேர்தல் வேலைகளை கருத்தில் கொண்டு பங்குச்சந்தை மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் 10 சந்தேகத்துக்கிடமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இதுவரை அவர் குறித்து எந்த தகவலும் இல்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாவரமண்டிய கிரிபத்கொட கிரில்லவள நீர்கொழும்பு கம்பகா கலனி வத்தலை உள்ளிட்ட 10 பகுதிகள் இவ்வாறு சுற்றி வளைத்து சோதனையிடப்பட்டுள்ளதாக திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரசன்ன ரணவீரவை தேடுவதற்காக பல்வேறு மாறுவேடங்களில் பல புலனாய்வு குழுக்கள் பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேபோல பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்படும் இசாரா செவ்வந்தியை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 20 இடங்களில் தேடுதல் நடத்தப்பட்ட போதிலும் அவர் பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை என ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் இருவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவு பாலைக்காடு வயல் பிரதேசத்தில் வேளாண்மைக்கு நீர்ப்பாய்ச்சி சென்ற விவசாயி ஒருவர் யானை தாக்குதலால் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நாவற்காட்டைச் சேர்ந்த 70 வயதுடைய விவசாயி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வளமை போல விவசாயி வேளாண்மைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக சம்பவ தினம் இரவு சென்ற குறித்த நபர் காலியாகியும் வீடு திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் அவரை தேடி சென்றுள்ளனர். இதன் போது அவர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நிலையில் கிடப்பதை கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இலங்கைக்கு ஏப்ரல் மாதத்தில் 1,74,608 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை வாகன வாடகை அதன்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 8,96,184 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். சுற்றுச்சூழல் அமைப்பை பாதிக்கக்கூடிய 3,500க்கும் மேற்பட்ட நீர்வாழ் உயிரினங்களை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சுங்க திணைக்கள நீர்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் தாய்லாந்திலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவை மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்ததாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணும் 2 ஆண்களும் வேயாங்குட பகுதியில் மீன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுபவர்கள் எனவும் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவம் ஒன்று குழந்தையாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று அதிகாலை கல்கிஸ்ஸ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உளுதாகுட பிரதேசத்தில் உள்ள கைவிடப்பட்ட காணியொன்றில் 23 வயது இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் இளைஞரின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் இந்த நபர் கல்கிஸ்ஸ பிரதேசத்தில் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 52 வயதுடைய கல்கிஸ்ஸவில் உள்ள சாந்தா ரீட்ட வீதியில் வசிப்பவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.